ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு? ஏன்னா வந்து நமக்கு ஃபேமிலி தான் எப்பயுமே கூட இருப்பாங்க. நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க தான் நமக்கு எப்பயுமே அந்த ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய பர்சன். சப்போர்ட்டா இருக்க கூட நம்ம ஒரு ஃபெயிலியரா இருக்கப்போ நம்ம கிட்ட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல நீங்க டவுனா இருக்கப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். நான் எப்பவுமே ஃபெயிலியர்ன்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லைங்க. நம்ம இன்னமும் ரேஸ்ல இருக்கோம் அவ்வளவுதான். நம்மள வச்சு படம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நம்ம நடிச்ச படங்கள் ஓடுதுன்னா, இட் டசன்ட் மீன் யாருமே ஃபெயிலியரே கிடையாது உலகத்துல. நீங்க எப்ப ஃபெயிலியர்னா நீங்க விட்டு போகும்போது தான் யூ ஆர் ஃபெயிலியர். அதர்வைஸ் யூ ஆர் ஸ்டில் இன் தி ரேஸ். ரேஸ்ல 4 பேர் ஓடிட்டு இருக்காங்கன்னா, 4வது ஆளும் நானா இருக்கன்றப்போ அதோட பெருமை வேற எதுவுமே கிடையாது. ஃபெயிலியர்னு எப்பவுமே சொல்லவே கூடாது. இட் இஸ் லைக் எ ராங் வேர்ட். ஓகே. அண்ட் ஃபேமிலி ஆஃப் கோர்ஸ். அப்பா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே அவருக்கு தெரியும். அதாவது மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிருவாரு. என்ன போயிட்டு என்ன பண்ண, என்ன ஒர்க் பண்ணியிருக்க, யாராவது அதை ஹர்ட் பண்ணாங்களா, இல்லை நீ பண்ணதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சா, எல்லாமே தெரியும். ப்ளஸ் ஒரு படங்கள் ஓடலையோ, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு லேட் ஆச்சோ, இது வந்து இப்போ ஒரு சாதா ஒரு ஃபேமிலியில் சினிமா சம்மந்தப்படாத ஒரு ஃபேமிலினா, சரி அடுத்து என்ன இவனுக்கு எதாவது வேலை ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது ஃபீல் ட்ரை பண்ணு, இப்படியே உனக்கும் வயசாகுது, இதெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் எங்கள் அப்பா இது வரைக்கும் அது சொன்னதே கிடையாது. ஸோ என்றைக்குமே இஸ் பீங் அ வெரி பிக் சப்போர்ட்.